சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு, இப்ப மனோஜும், ரோஹிணியும் அந்த வீட்ட பாக்க போனாங்க இல்லையா? ஸோ அந்த வீட்ல மொட்ட மாடியில ஏறி நின்னு அப்படியே பீச்சோட அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு கால நனைக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த வீடு ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. புடிச்சு போச்சு. இத கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்னு சந்தோஷத்துல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க. டாக்குமெண்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட ரேட் ரூ. 5,00,00,000 வரும். ஆனாலும் நான் உங்களுக்காக ரூ. 3,00,00,000 விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஓனர்ஸ். இத பார்க்குற ரோகிணிக்கு, "ஏன் நீங்க ரூ. 5,00,00,000 சொத்த 3,00,00,000க்கு விக்கிறீங்க? இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல. இந்த வீட்ட வாங்கும்போது நான் 2,00,00,000க்கு தான் வாங்குனேன். இப்ப எனக்கு ரூ. 1,00,00,000 லாபம் கிடைச்சா போதும்." அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க துபாய்ல தான் எங்களோட பிசினஸ் ஃபுல்லாவே இருக்கு. அதனால துபாய்ல இருந்து இந்த வீட்ட மெயின்டெயின் பண்ண முடியல. அதுக்காக தான் வித்துட்டு போறோம். அப்படி இப்படின்னு சும்மா அள்ளி விடுறாங்க. இப்பொழுதைக்கு எங்களுக்கு அட்வான்ஸா ஒரு 50,00,000 மட்டும் குடுங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள மத்த பணத்தெல்லாம் குடுத்துருங்க. அப்படிங்கிற மாதிரி அக்ரீமெண்ட்லாம் நான் போட்டு குடுக்குறேன். அப்படி இப்படிலாம் சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மனோஜ் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. என்னாலலாம் 50,00,000 இப்ப உடனே குடுக்க முடியாது. வேணா 30,00,000 அரேஞ்ச் பண்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதுக்கும் அந்த ஓனர்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி அக்ரீமெண்ட்டும் நான் ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமா 3 பேரும் கிளம்பிடுறாங்க. அதாவது மனோஜ், ரோகிணி அந்த மொட்டை ஃப்ரெண்ட் 3 பேருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது. இவங்க 2 பேரும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஓனர்ஸ்லாம் இல்ல. அந்த வீட்ல வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஸோ 30,00,000 வாங்கிட்டு ஓனர் கிட்ட வாடகை 1,50,000 குடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறது தான் இவங்களோட திட்டம். அதுக்கப்புறம் மனோஜ் மாட்டிக்க போறாப்ல அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. ஸோ இங்க வந்து நம்ம மீனா வந்து அந்த டெக்கரேட் பண்ண கல்யாண மண்டபத்துக்கு தான் போறாங்க. அங்க மீனா செஞ்ச வேலைக்காக வந்து பாத்தீங்கன்னா, மேனேஜர் வந்து பணத்த குடுத்து செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே டைம்ல அந்த மண்டபத்துல ஏற்கனவே அங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய ஆள் வராங்க. ஸோ பார்க்கறதுக்கே பயங்கரமான ரவுடி பொம்பள மாதிரி தான் இருக்கு. இப்ப ஆர்டர மீனாவுக்கு குடுத்ததுனால, அந்த அம்மா பயங்கரமா மீனா மேல வெஞ்சம் வைக்க போகுது. ஸோ மீனாவுக்கு என்ன கொடைச்சல் குடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்க மீனா வீட்ல வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வந்து குடுத்து, எல்லாம் சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம முத்துக்கிட்ட, "நான் உங்கள விட நான் தான் இப்ப அதிகமா சம்பாரிக்கிறேன். அது மட்டும் இல்ல நான் தான் இப்ப உண்டியல்ல பணத்தையும் போடுறேன்." அப்படின்னு குத்தி காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் முத்துவுக்கு மன வருத்தத்த குடுக்குது. ஸோ இனி போக போக என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.